அனைவருக்கும் தெரியும், கடந்த 2011 புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் இருக்கின்ற பொழுது தேர்தல் வாக்குறுதியில் நிறைய திட்டங்களை அறிவிச்சாங்க. எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும், இல்லாத நிலை மாற வேண்டும் என்றுதான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அனைவருக்கும் எல்லா திட்டத்தையும் கொடுத்தாங்க. குடும்பத்தை வச்சிருக்க அனைவருக்கும் கொடுத்தாங்க. ஆனா இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் தகுதி பார்த்து அவங்க ஆட்கள் பார்த்து தான் கொடுத்தாங்க. அதே போல 7.5 மருத்துவ படிப்புக்காக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்காக உள்ஒதுக்கீடு மூலமாக வருஷத்துக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3000 மாணவர்கள் படிக்கிறாங்க. அதற்கு காரணம் ஆனால் எடப்பாடி அவர்கள் தான். நீட் தேர்வை ரத்து செய்வேன் என்று கடந்த முறை உதயநிதி பார்த்தீங்கன்னா பொய் பிரச்சாரம் செய்து மக்களிடத்தில் மாணவர்கள் இடத்தில் என்று அவங்களுடைய தாய்மார்கள் வாக்களித்தாங்க. என்னன்னா அவங்க நீட் தேர்வை ரத்து செஞ்சுருவாங்க சொல்லிட்டு. ஆனா இதெல்லாம் பொய்யான பிரச்சாரம் செய்யறாங்க திமுக காரங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 100 நாள் வேலை 150 நாள் தரேன்னு சொல்லிட்டு 20 நாள் வேலை கூட கொடுக்கல. சில பகுதியில் சுத்தமா வேலை இல்லை. உங்களுக்கு கொடுக்குறாங்களா? ஏறி வேலை இல்லை தானே? கொடுக்குறாங்களா இல்லையா? இல்லை, அதுதான் எங்குமே கிடையாது. 234 தொகுதியில எங்குமே கிடையாது, கொடுக்கல. கடந்த முறை இதே போன்றுதான் 2021 வெற்றி பெற வச்சுங்க. எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்தில் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கின்றேன். இந்த முறை 2026 ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக என சட்டமன்றத்துக்கு அனுப்புமாறு மீண்டும் உங்களுடைய பொறுப்பாளர்களிடத்தை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்று அனைவருக்கும் தெரியும், எதுவுமே யாருக்கும் செய்யல, மக்களுக்கு எந்த ஒரு பயன்பாடும் கிடையாது. வந்தவொடனே விலைவாசி எடுத்துக்காங்க, கரண்ட் பில்லு. இது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைக்கு முதல்ல பாதுகாப்பே கிடையாது. 2.5 வயசு பெண் குழந்தைலேருந்து 70 வயசு முதியோர் இருக்கா தாய்மார்கள் பாதுகாப்பு இருக்கு அந்த ஆட்சியில்? எதுவுமே கிடையாது. தினந்தோறும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த 5 வருஷத்துல இதான் நடந்திருக்கு.